நேர்களே, நாடு ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இந்த பூவுலகை விட்டு மறைந்திருக்கிறார். நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பி என்று வர்ணிக்கப்படுபவர் டாக்டர் மன்மோகன் சிங். இவருடைய அருமை பெருமை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஆனால் 90களுக்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு இவருடைய ரூபம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமராக மட்டும்தான் தெரியும். அதன் பிறகு பிறந்தவர்களுக்கும் அவருடைய அருமை பெரிய அளவில் தெரியல. ஆனால் 60கள் 70களில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மன்மோகன் சிங் என்ற ஒரு சகாப்தம் அவர் ஏற்படுத்திய தாக்கம் நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு மிக குறைந்த அளவில் இருந்திருக்கிறது. ஒரு பக்கம் கச்சா எண்ணெயுடைய விலையானது அதிகரித்து கொண்டே போயிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்மளுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு சூழலில் தான் நிதியமைச்சர் பொறுப்பேற்றார் மன்மோகன் சிங். அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் தான் இன்று நவீன இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வழிவகுக்க ஒரு அடித்தளமிட்டது என்று சொன்னால் மிகையாகாது. 24 ஜூலை 1991 ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தார் மன்மோகன் சிங். அவர் நாடாளுமன்றத்தில் சுழற்றிய அந்த பொருளாதார சாட்டை ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர வைத்தது என்று சொன்னால் மிகையாகாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய இந்தியாவிற்கான அடித்தளத்தை, பொருளாதார ரீதியாக அந்த அடித்தளத்தை இட்டவர் டாக்டர் மன்மோகன் சிங் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பட்ஜெட் செஷன் அவருக்கு அமைஞ்சது. நிதி அமைச்சராக 3 மாதம் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரே மாதத்தில் அந்த பட்ஜெட்டை தயார் செஞ்சு தாக்கல் செஞ்சு அதனுடைய தாக்கம் இன்றளவும் நம்மால் பேச முடிகிறது என்றால் அதற்கு பின்னாடி மன்மோகன் சிங் போட்ட உழைப்பு தான் அதற்கு காரணம். ஸோ அப்படி அந்த பொருளாதார ரீதியாக அவர் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, அந்த சீர்திருத்தம் என்னன்னு கேட்டால் 3 விஷயங்கள். LPG ரெஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்திய பொருளாதாரத்தை வடிவமைத்தார், ஒரு புதிய பாதைக்கு இழுத்துச் சென்றார். அது வரைக்கும் நேருவியன் சோஷியலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்றிட்டு வந்தோம். அந்த பாதையிலிருந்து விலகி நவீன பொருளாதாரத்திற்கு இழுத்துச் சென்றார் மன்மோகன் சிங். தாராளமயமாக்கலால் என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே தொழில் தொடங்கும் பணிகளானது கொஞ்சம் ஈஸியாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழில் தொடங்குறது என்று ஒரு சாதாரணமாக பண்ணிட முடியாது. அந்த பணிகள் எல்லாம், அந்த நெறிமுறைகள் எல்லாம் ஈஸாக்குனது இந்த தாராளமயமாக்கல் கொள்கையால் தான். தனியார் மயமாக்கல், இந்தியாவின் பிரதான துறைகளில் அரசு மட்டுமே, அரசிடம் நெருக்கமாக இருந்த சிலருக்கு மட்டுமே ஒரு மொனோபொலி இருந்துகிட்டு இருந்தது. அந்த மொனோபொலியை முடிச்சு வச்சது இந்த தனியார் மயமாக்கல். நிறைய தனியார் முதலீடுகளை பல்வேறு பிரதான துறைகளுக்கு கொண்டு வந்து ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்திய ஒரு பொருளாதார கொள்கையை வகுத்தார் டாக்டர் மன்மோகன் சிங். அதன் பிறகு உலகமயமாக்கல் இந்தியாவுடைய சந்தையை உலக நாடுகளுக்கு திறந்துவிட்டதன் காரணமாக இங்க நம்மளுடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய வணிகம் பாதிக்கப்படுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. அது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கியது. அதன் பிறகு என்ன ஆச்சு, அந்நிய முதலீடுகள் இங்க அதிகரிக்க தொடங்க அதனுடைய தாக்கத்தினால என்ன ஆச்சு, இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிசினஸுமே கூட ப்ளூமாக ஆரம்பிச்ச ஒரு சூழலை பார்க்க முடிஞ்சோம். அந்த அளவுக்கு இதனுடைய தாக்கத்தை வரும் காலங்களில் ஒவ்வொரு சந்ததியினரும் அனுபவிக்க தொடங்கினார்கள். முடிவுக்கு வந்த லைசன்ஸ் ராஜ் முறை, இதுதான் இங்க பிரதானமா சொல்லப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு பிசினஸ் தொடங்கணும்னா நீங்க அங்க பெர்மிஷன் வாங்கணும், இங்க பெர்மிஷன் வாங்கணும்னு நிறைய ஹர்டில்ஸ், நிறைய தடைக்கற்கள், அது எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டு ரொம்பவே சுலபமாக அந்த பாதையை வகுக்க வச்சார் டாக்டர் மன்மோகன் சிங். அவர் நிதியமைச்சராக இருந்தபோது அவர் கொண்டு வந்த இந்த முறை, இந்த லைசன்ஸ் ராஜ் முறையை ஒழிச்ச பிறகுதான் தொழில் தொடங்குவது அப்படின்றது சாமானியனுக்குமே கூட கை கெட்டும் தூரத்திற்கு மாறியது. ஸோ 11% மதிப்பிழக்கப்பட்ட இந்திய நாணயம் அந்த நேரத்தில் மிகவும் சர்ச்சைக்குள்ளான ஒரு முடிவு. இந்திய நாணயத்துடைய மதிப்பு முதல்ல 9% குறைச்சார். ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் 11% என்ற அளவில் குறைத்திருக்கிறார் நம்முடைய இந்திய நாணயத்துடைய மதிப்பை. இதனால என்ன ஆச்சு, இங்க வரக்கூடிய முதலீடுகளோடு சேர்த்து இந்த பிசினஸ் பண்றதும் கொஞ்சம் சுலுவாக்கி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான். ஆனாலும் அப்போ மன்மோகன் சிங் துணிஞ்சு எடுத்த ரிஸ்க்குக்கான பலன்கள் அடுத்தடுத்த தசாப்தங்களில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி 51% வரை அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி என்ற ஒரு நிலையையும் அவர் கொண்டு வந்தார். அதற்கு முன்னாடி 40% என்ற அளவில் இருந்தாலுமே சொன்ன மாதிரி நிறைய தடைக்கற்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் அவர் நிவர்த்தி பண்ணிட்டு 51% வரை அனுமதி அளித்ததால் அந்நிய முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கின. அதனால இங்க ஒரு காம்படிட்டிவான ஒரு சூழல், இந்த மொனோபொலியை தகர்த்து காம்படிட்டிவான ஒரு சூழல் உருவாக்கி நிறைய வியாபாரமும் உற்பத்தியும் அதிகரிக்கிறதற்கு காரணமாக அமைந்தது. அதே மாதிரி செபியின் கரங்களை வலுப்படுத்தினார் மன்மோகன்.
பங்குச்சந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதுவும் சொல்ல போனா ஹர்ஷத் மேத்தான்ற பேரை நம்ம அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. அந்த பங்குச்சந்தையில் இருந்த பல்வேறு குளறுபடிகள் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தின் ஒரு கிளைக்கு கீழே கொண்டு வந்தாரு. அதுக்கு செபியோட கரத்தை வலுப்படுத்தியது மன்மோகன் சிங் தான். அதன் பிறகுதான் அதுக்கு உள்ள நடந்துகிட்டு இருந்த நிறைய ஊழல்கள்லாம் வெளிச்சத்திற்கு வந்து ஒரு திடமான நிலைக்கு நம்முடைய பங்குச்சந்தை போனதுக்கு இந்த நடவடிக்கை முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரி ஐடி துறை அப்போதான் மெல்ல மெல்ல துளிர்விட ஆரம்பித்திருந்தது. அந்த மென்பொருள் ஏற்றுமதி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரிச்சலுகையும் கொடுத்தார் மன்மோகன் சிங் அப்போ நிதியமைச்சராக இருந்தபோது. அந்த வரிச்சலுகை தான் ஐடி துறை தொடர்ந்து மென்மேலும் வளர ஒரு காரணமாக இருந்தது. இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் அதனால் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இதனால் என்ன ஆச்சு? பெருகியது உற்பத்தியும் வேலை வாய்ப்பும். இதனால பலனடைந்தவர்கள் எக்கச்சக்கம். பல கோடி மக்களை, வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த மக்களை, அவர்களுடைய சந்ததியினரை அதற்கு மேலே கொண்டு வந்தது. மிடில் கிளாஸ், அதன் பிறகு அப்பர் மிடில் கிளாஸ் லெவலுக்கு தாண்ட வச்சது எல்லாமே இந்த பொருளாதார கொள்கைகளின் காரணமாகத்தான். கடைசியாக மன்மோகன் சிங் சொன்ன ஒரு விஷயம், வரலாறு என்னிடம் கனிவாக இருக்கும்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்னது போலவே தற்பொழுது வரலாறு டாக்டர் மன்மோகன் சிங்கை மிகவும் கனிவோடு தான் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர் ஏற்படுத்திய தாக்கம் பொருளாதார ரீதியாக அதற்கான அறுவடையை நாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய பலன்களை நம்முடைய சந்ததியினரும் அனுபவிக்க இருக்கிறார்கள். அப்படின்ற அதற்கு விதை போட்டது டாக்டர் மன்மோகன் சிங். அது என்னைக்குமே அவருடைய லெகசியா இருக்க போகிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.